இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த கல்வாரி சபையில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலியமாக கர்த்தருடைய வசனத்தையும் நீங்கள் தவறாமல் கேட்டு வருகிறீங்க. அந்த வசனத்து மூலியமா உங்கள் குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது. எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்காகவும் இந்த யூடியூப் சேனல் பார்க்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவர் சமூகத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சபைக்காகவும் சபை ஜனங்களுக்காகவும் நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் புதிய ஏற்பாட்டிலே 239ஆம் பக்கம் 239ஆம் பக்கம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ அன்பு குறித்து நாம் பார்க்கிறோம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென். அல்லேலூயா. இப்ப இதுல ஒவ்வொரு வார்த்தைகளாக இங்க நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையில பார்க்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகளாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆவியானவர் நமக்கு சத்தியத்தை போதித்து வழிநடத்துகிறார். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவ அன்பு சகலத்தையும் நம்பும். அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே இயேசுவின் ரத்தம் என் இதயத்தையும் என் ஆவியையும் கழுவி சுத்திகரிக்கட்டும். சத்திய ஆவியானவர் என் ஆவிலிருந்து பேசுவதாக, கல்விமானின் ஆவியானவர் உதவி செய்வதாக. இந்த வார்த்தை உங்களுடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். சத்தியத்தை உங்களுடைய ஜனம் அறியட்டும், சத்தியம் ஜனவிடலாகட்டும். கொண்டு வந்த உங்களுடைய ஜனங்களுக்காக சோத்திரம். இன்னும் தடைப்படலை கர்த்தர் கொண்டு சேர்க்க போவதற்காக உமக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு தேவ அன்பு. அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை முழுதுமா நான் பார்க்கும் போது என்ன இருக்குன்னா, தேவ அன்பு குறித்து சொல்லப்படுகிறது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டு இருந்தா, ஏசப்பா அவனுக்குள்ள இருந்தா, பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள இருந்தா, ஒருவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா, அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய கிரியை, அவனுடைய செயல்பாடு, அவனுடைய பேச்சு, அவனுடைய குணம் எல்லாமே எப்படி இருக்கும் என்றால் தேவ அன்பு உள்ளதா இருக்கும். அந்த தேவ அன்பு எப்படிப்பட்டதுதான் இங்க பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அழகா அவர் விளக்குறார். ஏன்னா நம்ம என்ன நினைச்சுப்பாங்க, ஒருத்தங்க இப்ப விளக்க துணை போட்டு நிற்கிறாங்க, இவங்க கிறிஸ்தவங்க பொதுவா நினைச்சுப்பாங்க. இல்ல ஒரு சில பேர் பைபிளை கையில வச்சு நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னு நினைச்சுப்பாங்க, கிறிஸ்தவ நினைச்சுப்பாங்க. இல்ல சில பேர் வீட்டுல போனோடனே இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கும். வசனத்தை பார்த்த உடனே இவங்க கிறிஸ்டின் போல நம்ம சொல்லலாம் கூட மனசு நினைப்பாங்க, வாங்க வீட்டுல உட்கார வசனம் கிடையாது, ஒரு கிறிஸ்டின் போல இவங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா நல்லா கவனிங்க, யாரு கிறிஸ்துவன், யாருக்குள்ள ஏசப்பா இருக்க, யாருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ அன்பிலே நடக்கும் போது. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார் என்றால் அன்பாகவே இருக்கிறான். ஆவியானவர் எப்படி இருக்கிறான்றா அன்பாகவே இருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஏசப்பா எப்படிப்பட்டவரு, அன்பு உள்ள தேவன். ஒரு ஆமே சொல்லுவோமா? ஒரு சொல்லுவோமா? அவர் அன்பின் நேர்ந்த தேவன். அந்த ஏசப்பா நமக்குள்ள இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய கிரியும், நம்முடைய செயலும் எப்படி இருக்கணும்? அன்பு உள்ளதா இருக்கணும். அதுதான் இங்க ஒரு தேவ அன்பு எப்படி இருக்கும், இந்த தேவ அன்பு இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க விளக்கின்னு வர. அதுதான் நம்ம பார்த்து வர. இதுல நம்ம பார்க்க போகிறது தேவ அன்பு சகலத்தையும் நம்பும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவ அன்பு சகலத்தையும் நம்பும். இந்த யூடியூப் சேனல் பாக்குற நீங்க கூட சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. தேவ அன்பு சகலத்தையும் நம்பும். சரி, இன்னைக்கு அதை குறிச்சுதான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அப்ப தேவ அன்பு உள்ளவங்க எப்படி படலாம் இருப்பாங்கன்னா, சகலத்தையும் நம்புவாங்க. ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் நம்புவாங்க. மன்னித்து கொள்ளுங்க, எந்த நேரத்திலும் நம்புவாங்க. இப்ப நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க. டிவில கூட நீங்க பார்த்துருப்பீங்க, யூடியூப் சேனலோட பார்த்துருப்பீங்க. இவ்வளவு வருஷமா எனக்கு குழந்தை இல்லாம இருந்தது, ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, ஆண்டவரை நாங்க முழுமையா நம்புறோம், ஆண்டவரை முழுமையா நாங்க விசுவாசிக்கிறோம். எவ்வளவு வருஷமா
தவம் எடுத்து எவ்வளோ கோயிலுக்குள்ளது போய் கிடைக்க முடியாது, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, ஆண்டவர் நாங்க விசுவாசிக்கிறோம், நாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், இப்படிதான் சொல்லுவாங்க. பாத்துக்கிறீங்களா? சொல்லுவாங்க, ரொம்ப வருஷம் கடல்ல இருந்தோம், கடன் பிரச்சனை தீரல, எவ்வளோ வட்டி கட்டிட்டு வந்தோம், எவ்வளோ வேலைக்கு போனோம், தீரல, ஏசப்பா நம்பணும், விசுவாசிக்க கடன்ல தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க, வருவாங்க. ஆனா நல்லா கவனிங்க, மனுஷன் இந்த பூமியில வாழும் போது 2 காலமும் இருக்கிறது. பிரசங்களோட சொல்வாரு, உயர்வின் காலமும் ஒண்ணு இருக்கிறது, தாழ்வின் காலமும் இருக்கிறது. சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, துக்கமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. திடீர்னு ஒரு தீபம் எல்லாம் வந்துச்சு, ஒரு சில பேர் ஸ்வீட்லாம் சாப்பிட்டுருப்போம், ஸ்வீட்லாம் சாப்பிடும், அது ஸ்வீட் சாப்பிடும்போது எப்படி இருக்கு, இனிப்பாகுது. திடீர்னு ஒரு 2-3 நாள் கழிச்சு வீட்டுல கையில காசு இல்லாத போது இருக்குத சாப்பிடுவோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த துக்கப்படுற நேரத்துல, அந்த கஷ்டப்படுற நேரத்துல கூட நம்ம கர்த்தரை நம்பணும். நல்லா இருக்கும் போது மட்டும் நம்புறது மட்டும் இல்ல, கஷ்டப்படுற காலத்திலும் நாம் கர்த்தரை நம்பணும். சந்தோஷமா இருக்கிற நேரத்துல மட்டும் ஆண்டவர் அற்புதம் பண்ணிட்டாரு, வீட்டை கொடுத்துட்டாரு, குழந்தைய கொடுத்துட்டாரு, கடந்தொலை தீர்ந்துச்சு, எனக்கு வேலை கிடைச்சிச்சு, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒண்ணு சந்தோஷமா இருப்பாங்க, ஆண்டவர் நம்புவாங்க, விசுவாசிப்பாங்க, காலையில நாத்தியம் சர்ச்சைக்கு ஓடி வருவாங்க. கஷ்டம் வந்தவுடனே, பிரச்சனை வந்தவுடனே, போராட்டம் வந்தவுடனே, நான் வந்து பார்த்து கேட்டேன், என்னப்பா நல்லா கல்யாணம் ஆயிடுச்சு, சின்ன பசங்க 2 பேரும், திருமணம் நம்ம நடத்தி வச்சோம், காலையில வந்தாங்க, மாலையில வந்தாங்க, செவ்வாய்க்கிழமை வந்தாங்க, வெள்ளிக்கிழமை வந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் சர்ச்சைக்கு வரல. ரோட்ல பார்த்து கேட்டேன், என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு சர்ச்சைக்கு வரல, என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன பாஸ்டர் சொல்ற, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் போறான், எப்ப பார்த்தாலும் சார், என்ன ஆச்சு, இவன் அவனை சந்தேகம் பிடிக்கும், அவ இவனை சந்தேகம் பிடிக்கும், அதனால நாங்க ஜெபமும் பண்றது இல்லை, பைபிளும் படிக்கிறது இல்லை, சர்ச்சைக்கு போகுது. அப்ப அந்த கஷ்டக்காக ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பிரேயர் பண்ண மாட்டாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. அப்படி அல்ல, கஷ்ட காலத்திலும், உபத்திரத்தின் காலத்திலும், பஞ்ச காலத்திலும், கண்ணீர் விட நேரத்தில் கர்த்தரை நம்ம நம்பணும். உண்மையா சொல்ல போனா, நல்லா இருக்கிறது போது காட்டிலும் நல்லா இல்லாத நேரத்துல தான் கர்த்தரை நம்ம உறுதியா நம்பணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த கஷ்டத்தின் மத்தியிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவன், உபத்திரத்தின் மத்தியிலிருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவன். நீதிமொழியில் சொல்லப்படுகிறது, நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் வரும், ஆனாலும் கர்த்தர் இவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அந்த உறுதியா நம்ம எந்த சூழ்நிலும், கஞ்சி குடிச்சா கூட கர்த்தரை நம்ம நம்பணும். எந்த சூழ்நிலை, எந்த நேரத்திலும், நம்ம வாழ்க்கையில 1000 பேர் என்ன விரோதமா நமக்கு விரோதமா பேசினாலும் அந்த நேரத்திலையும் கர்த்தரை நம்பணும். என்னடா இவங்க இப்படி பேசிட்டாங்களே, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அப்படிதான் நம்ம காசு, அப்பா நம்ம கிட்ட ஒரு 10,000 இருப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையில 10 ரூபாய் இருக்கும் போது கூட கர்த்தரை நம்பணும். ராமே சொல்லுவோமா? அப்போ எந்த சூழ்நிலை என்ன பண்ணணும், நல்லா இருக்கும் போது நம்பணும், கஷ்டப்படுற நேரத்திலும் நம்பணும். அதை குறிச்சு தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம். ஒருத்தனுடைய வாழ்க்கையில, ரூத்துடைய வாழ்க்கை, ரூத்து 1ஆம் அதிகாரம் 334 பக்கம், 334 பக்கம். ரூத்துடைய வாழ்க்கையில அவங்க எப்படி இருந்தாங்க, ஒரு விக்கிரத்தை வணங்கின பெண், ஆண்டவர் நம்பாதவங்க, திருமணம் ஆகி கணவரை இழந்துட்டாங்க, வீடு கிடையாது, சாப்பாடு கிடையாது, ஒரு பஞ்சத்துல விழுந்தவங்க. அப்படிப்பட்டவங்க கர்த்தரை நம்பினாங்க, கர்த்தரை விசுவாசித்தாங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரப்போது நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரூத்துடைய வாழ்க்கை தான் பார்க்க போறோம். அந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ரூத் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இதுல பார்க்கும் போது ரூத்துடைய வாழ்க்கையில இது கவனமா கவனிங்க, நல்லா பேசவும். பழைய ஏற்பாடு 334 பக்கம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். ரூத்துடைய வாழ்க்கை பார்க்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்போதே யூதாவின் பெத்லகேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடு மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவன் 2 குமாரின், ஒருவன் பேர் மக்லோன், மற்றொன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எபிரத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றொரு பேர் ரூத். அங்கு ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள்.
பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமார இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இப்ப என்ன கவனிங்க, நான் உங்களுக்கு ஆவியான உங்களுக்கு விளக்குவேன். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பெத்லகேம்ல இருந்தவங்க. இந்த நகோமியோட கணவன் பேர் எலிமேக்கு. அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கா. ஒன்னு மக்லோன், ஒன்னு கிலியோன். இந்த மக்லோன் கிலியோன் 2 பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, இப்படி இருந்தவங்க நகோமி, அவருடைய கணவர் எலிமேக்கு, மக்லோன் கிலியோன் 2 பசங்க, கணவரோடு குடும்பத்தினர். பெத்லகேம் என்பது தேவனுடைய தேசம், இஸ்ரவேல் நாடு, ஏசப்பாவோட பிறந்த இடம். அது அங்க இருந்திருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இன்னும் நல்லா சாப்பிடணும், வசதி வாழணும் சொல்லி இங்க இருந்து மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் தேசம் என்பது தேவனை நம்புகிற தேசம் இல்ல, விக்கிரக நிறைந்த தேசம். விக்கிரக நிறைந்த தேசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க அதோடைய சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் செய்வாங்க. அந்த தேசத்துல போய் இருந்தாங்க இவங்க. அந்த தேசத்துல போய் இவங்க இருந்ததுனால என்ன ஆச்சு, எத்தனை நாள் இருந்தாங்கன்னா 10 வருஷம் இருந்தாங்க. எத்தனை வருஷம்? 10 years. 10 வருஷம் இருந்தாங்க. இருந்த உடனே அவங்க எலிமேக்கு, நெகேமியோடைய கணவன் எலிமேக்கு இறந்தார். இறந்த உடனே எலிமேக்கு அந்த நகோமி உங்களுக்கு தெரியும், சொல்லக்கூடாது, கணவன் இறந்துட்டான். அப்பயும் என்ன பண்ற, கொஞ்ச நாள் வாழ்ந்து இருக்கிறான். இறந்த உடனே கொஞ்ச நாள் அங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த மோவாப் தேசத்துல இருந்திருக்கிறான். தேவனுக்கு விரோதமான தேசம், தேவனுக்கு பிடிக்காத தேசம், அங்கே இருந்து வாழ்ந்திருக்கிறான். வாழ்ந்து மறுபடியும் என்ன பண்ணிக்கிறான், அங்க இருக்கிற அந்த மோவாப் தேசத்துல இருக்கிற ஆண்டவர் நம்பாமல் இருக்கிற விக்கிரகத்தை வணங்குற தேசமாகிய 2 பிள்ளைகளுக்கு 2 மகன். அந்த 2 மகனுக்கு திருமணம் பண்றாங்க அந்த தேசத்துல ஒரு பொண்ணை பார்த்து. ஏன்னா அந்த இடத்துல 10 வருஷம் இருந்துட்டான். ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் ரூத். இந்த 2 பிள்ளைகளை திருமணம் பண்ணி 2 பேரும் நெகோமிக்கு என்ன ஆயிட்டாங்க, மருமகள் ஆயிட்டாங்க. மகனுடைய திருமணம் பண்ண மருமகள். இவங்களும் இன்னும் கொஞ்ச நாள் வாழறாங்க. மகனும் மருமகள் சேர்ந்து வாழறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2 பிள்ளைகளும் சாவுறாங்க. பைபிள்ல இருக்குது, அதை நான் உங்களுக்கு விளக்குறேன். 2 பிள்ளைகளும் சாவுறாங்க. 3 பேரும் கணவனை இழந்துட்டான். 3 பேரும் கணவன் இழந்த உடனே வீடை இழந்துட்டான். வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, துணி இல்லை, கஷ்டத்தை, மகா வறுமைக்குள்ள கஷ்டத்துக்குள்ள அவங்க விழுந்துட்டான். விழுந்த உடனே இந்த நெகேமி என்ன பண்ற, நெகேமிக்கு ஒருத்தி சொல்றாங்க, நீ இங்க வந்து கணவனை இழந்து போயிட்டு 2 மருமகளை மகனை இழந்துட்ட. இப்ப நீங்க இந்த இடத்துல இருக்கிற, எப்படி இருக்கிற, வீடு இல்லாமல், கட்ட துணி இல்லாமல், சாப்பிடுற வைகுடை இல்லாமல் நீங்க இருக்கிற. உன் தேசம் பெத்லகேம் தேசம், நீ பிறந்து வளர்ந்த தேசம், நீ இருந்த தேசம். அந்த பெத்லகேமில உன் தேவன் உம்முடைய ஜனங்களுக்கு உணவு கொடுக்கிறார் என்று சொல்றாங்க நிறைய பேருன்னு. ஒருத்தங்க என்ன பண்ண, அந்த மோவாப் தேசத்துல இருக்கிறவங்க நெகேமி கிட்ட சொல்றாங்க. நெகேமி கேள்விப்பட்ட, அப்படியா, என் தேவன் என் ஜனங்களை சந்தித்து நான் பிறந்த இடத்துல உணவு கொடுக்கிறாரா, ஆதரிக்கிறாரா, சரி அங்க போலான்னு இந்த நெகேமி என்ன பண்றான், கிளம்புறான். சம்பவத்தை அப்படியே கவனிங்க. போறான். போகும்போது என்ன ஆகுது, கூட யார் இருக்கிறது, 2 மருமகள், அவங்களும் கூட சேர்ந்து போகிறான். போகும்போது நல்லா கவனிங்க, இதுதான் கவனிங்க. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இவர்கள் வந்து இப்ப பார்க்கும்போது 7ஆம் வசனம் பாருங்க. தன் 2 மருமக்களோடு கூட தனித்து ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நெகேமி தன் 2 மருமக்களை நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கு எனக்கும் தயவு செய்து போல கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாழ்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்போது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். கவனிங்க. அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷனாகும்படி இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளை உண்டாகுமோ? இப்ப கவனிங்க. என்னன்னா 2 மருமகளும் கூட வராங்க. இவங்க துணியெல்லாம் எடுத்துக்கின்னு மூட்டெல்லாம் கட்டிக்கின்னு
கிளம்புறாங்க பெத்லகேமுக்கு. நாங்க ஆண்டவர் ஜனங்களை சந்திச்சிருக்கிற, உணவு கொடுக்க, இங்க வீடு இல்லாம, சாப்பாடு இல்லாம, கட்ட துணி இல்லாம வந்திருக்கிறோம், கணவனும் கிடையாது, பிள்ளைங்களும் கிடையாது, நம்ம அங்கே போகலான்னு இவங்க எழுப்புறாங்க. அந்த நேரத்துல இவங்க 2 மருமகளும் கூட வராங்க வழி நடந்து 2 பேரும் போகிறாங்க. இப்ப எப்படி இந்தியா தேசம், பாகிஸ்தான் தேசம், ஸ்ரீலங்கா தேசம் இருக்குது, இப்ப தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, ஆந்திரா இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க, மோவாப் தேசத்தை விட்டு பெத்லகேம் போறாங்க. அந்த நேரத்துல என்ன ஆகுது, இவங்க 2 பேர் மருமகளும் சொல்றாங்க, உங்க கூடவே நாங்களும் வரோம் அப்படின்னா. அப்போ நெகேமி பார்த்து சொல்றான், நீங்க 2 பேரும் கணவர் இழந்து இருக்கீங்க, என்ன போல அதிக வயசு உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு சின்ன வயசு, பிள்ளைங்களும் பிறக்கல. நீங்க என்ன பண்ணலாம், உனக்கு தேசம் இருக்குது, உனக்கு வீடு இருக்குது, உனக்கு கூட பிறந்தவங்க இருப்பாங்க. இப்ப நம்ம ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா அவங்க கூட ஒரு 4-5 பேர் பிறந்திருப்பாங்க. இப்ப என் கூட பிறந்தவங்க 5 பேர், என்னோட சேர்த்து 6 பேர். இப்ப இங்க உட்காந்துக்கிறீங்கன்னா அவங்க கூட எல்லாரும் ஒரே ஆளா பிறக்க மாட்டேன். யாருன்னா ஒரு 2 பேர் கூட பிறந்திருப்பாங்க, சில 2 பேருக்கு அக்காங்க இருப்பாங்க, சில பேர் 2 அண்ணனுங்க இருப்பாங்க, சில பேர் 2 தம்பிங்க இருப்பாங்க, இல்லையா? 4-5 பேரோட தான் பிறப்போம். அப்போ இவங்க சொல்றாங்க, உங்க கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க, உனக்கு குடும்பம் இருக்குது, நீ போய் என்ன பண்ணலாம், இப்போ இன்னொன்னு கூட திருமணம் பண்ணி நீ வாழலாம். அதனால இப்ப ஏன் கூட நீங்க வரீங்க, இன்னும் உங்களுக்கு குழந்தை கூட பிறக்கல, நீங்க என்ன பண்ணுங்க போங்க. அப்ப என்ன பண்றா, இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஓர்பால் என்பவ என்ன பண்றா, அவங்க 2 பேருக்கு அவங்க சொல்றான். சொன்ன உடனே இந்த ஓர்பால் என்பவ எதை சொல்லுகிறது, அவளை முத்தமிட்டு, அந்த ஓர்பால் என்பவ முத்தமிட்டு அழுதுட்டு போகிறாங்க. யாருன்னா அந்த ஓர்பால். ரூத் போகல, ரூத் என்ன பண்ணல, போகல. அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மா நீ போயிடு, இன்னொரு ஒரு குழந்தைய நான் மாசமாகி நான் வளர்த்து உனக்கு திருமணம் பண்ணி கொடுக்க முடியுமா, எனக்கு கணவன் இல்லை, நீயும் போயிடுமா. அவங்க போனது போல நீயும் உங்க வீட்டுக்கு நீ போயிடு, உங்க குடும்பத்துக்கிட்ட போயிடு, உங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நீயும் ஒரு திருமணம் பண்ணி வாழ்ந்துக்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க 13ஆம் வசனம், அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீங்களோ, அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசாலம் இருக்குது என்றான். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நான் விளக்க விரும்புறேன், நல்லா கவனிங்க. இந்த யூடியூப்ல பார்க்கணும், நீங்களும் கவனிங்க. இந்த இடத்துல நெகேமி ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன வார்த்தைனா, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறதினால் அப்படின்னு என்ன சொல்றாங்க, பேசுறாங்க. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த நெகேமி என்ன சொல்றாங்க, அந்த துக்கத்துல கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்கிறது, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, என் கணவனை நான் இழந்ததுக்கு கர்த்தர் தான் காரணம், என் பிள்ளைகளை இழந்ததுக்கு கர்த்தர் தான் காரணம், இன்னைக்கு நான் பஞ்சத்துல கஷ்டப்படுறதுக்கு, வீட்டை இழந்து நான் இருப்பதுக்கு கர்த்தர் தான் காரணம் அப்படின்னு நெகேமி என்ன பண்றான், இப்படி மறைமுகமா பேசுறான். கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குதுன்னு இப்படி பேசுறான். அது கரெக்டான வார்த்தை கிடையாது, அது தவறான வார்த்தை. நல்லா கவனிங்க, பைபிள்ல இருக்கிற எல்லா வார்த்தையும் கடவுள் தான் பேசினாரு நம்ம அப்படியே எடுத்துக்க கூடாது. நல்லா புரிஞ்சுங்க, பைபிளை நம்ம படிச்சு ஆராய்ந்து பார்க்கணும். இந்த இடத்துல யார் பேசுறான்னா, நெகேமி பேசுறான். என்ன பேசுறான், என் கணவன் இழந்தது கர்த்தர் தான் காரணம், என் பிள்ளைக்கு இழந்தது கர்த்தர் தான் காரணம் என்றான். அது தவறான வார்த்தை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. இப்ப நல்ல கவனிங்க, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், சத்தியத்தின் பிரகாரம் சொல்றேன். இவன் என்ன சொல்றா, பெத்லகேமில இருக்கும் போது ஏசப்பா பிறந்து வளர்ந்த நாடு, அந்த இடத்துல நீ இருந்த. அப்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியில விளக்குறேன் உங்களுக்கு. நெகேமி அங்க பெத்லகேமில இருந்து தான் மோவாப் தேசத்துக்கு வந்தான். அப்போ மோவாப் தேசத்துக்கு வரும்போது நீ இப்ப எப்படி வந்த, புருஷனோடு வந்த, எப்படி வந்த, 2 பிள்ளைங்களோடு வந்த. வந்து இந்த இடம், இந்த மோவாப் தேசம் என்பது தேவனுக்கு விரோதமான தேசம், அந்நிய தேசம், விக்கிரக நிறைந்த தேசம், தேவனுக்கு பிடிக்காத தேசம். இவருக்கு முன்பதாக ஆபிரகாம் வாழ்ந்தார்ல, ஈசாக்காவுடைய மகன், இவருக்கு முன்னாடி முற்பிதாக்கள் இருந்தாங்க. அதே போல ஒரு சம்பவம் அங்க நடக்கும். பஞ்சம் ஒண்ணு வரும். வந்த உடனே ஈசாக்கு நான் நினைப்பாரு, எகிப்துக்கு போலாம், அங்க நல்ல உணவு இருக்குது, வீடு இருக்குது, நம்ம சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம்னு யோசிப்பார். யோசிக்கும் போது தேவன் சொல்வாரு, ஈசாக்கே நீ எகிப்துக்கு போகாத, விக்கிரகம் நிறைந்த தேசத்துக்கு. ஏன்னா இங்க விக்கிரம் நிறைந்திருக்குது, அவன் அந்நிய நாட்டு விக்கிரத்தை வணங்குவான், அதை ஒரு சடங்காசாரை செய்ய சொல்வான், நீ அதை செய்யணும், நீ தீட்டுப்படுவ, நான் உன்னை ஆஸ்வதிக்க முடியாது, நான் இங்க போவாத, நீ இங்கே இருன்னு சொல்வார். அதே போல ஈசாக்கு அங்க இருப்பார். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப இவங்களுக்கு நல்லா தெரியும்,
பெத்லகேம்ல பிறந்து வளர்ந்தவங்க, இஸ்ரவேலுடைய முறைமையில இருக்கவங்க, நியாயப்பிரமாணம் உங்களுக்கு தெரியும், சட்டத்திட்டங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பெத்லகேம்ல இருந்து நீ மோவாபுக்கு போகும்போது நீ எப்படி இருந்த? புருஷனோடு போனேன், பிள்ளைங்களோட போனேன். அதை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஒரு ஆமையை சொல்லுவோமா? ஒரு அல்லையை சொல்லுவோமா? உனக்கு கணவனை கொடுத்தது கர்த்தர், உனக்கு பிள்ளைங்களை கொடுத்தது கர்த்தர். ஆனா நீ தான் என்ன பண்ண? அவர் வார்த்தையை மீறி, அவர் கட்டளையை மீறி, அவர் எங்க போவேனான்னு சொன்னாரோ அங்க நீ தான் போன. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? மோவாப் தேசத்துக்கு கர்த்தருக்கு விருப்பம் கிடையாது. போனோன்னு ஆண்டவர்கிட்டே அவன் கேட்கல, ஆண்டவர் மோவாப் தேசம் போட்டான் அப்படின்னு கேட்கல. விக்கிரன் இந்த தேசத்துக்கு போகக்கூடாதான் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆபிரகாம சொல்வாரு, ஈசாக்கு சொல்வாரு, இவங்க பிரமாந்தி. ஆனா இவங்க போனது காரணம் யாரு? இந்த நகமி. அப்போ அங்கே போய் இருந்து என்ன ஆயிருக்குது? இப்போ ஒரு தேசத்துல போய் இருந்தா விக்கிரத்துடைய சடங்காச்சாரியங்கள் அவங்களுடைய பண்டிகை எல்லாம் கொண்டாடுவோம். ஒரு கணவனை இழந்திருக்கிறான். முதல்ல 3 பேர் உடனே சாகல, கணவன் மட்டும் இறந்திருக்கிறான். கணவன் இறந்த உடனே என்ன பண்ண? நீ யோசிக்கணும், என்னடா இது, நம்ம பெத்லகேம்ல இருந்தோம், கணவன் இருந்தாரு, 2 பிள்ளைங்க இருந்தாங்க, மருமகன் தான், நல்லா வாழ்ந்தோம். ஆனா இங்க வந்தவன என்ன ஆயிடுச்சு? கணவன் இறந்துட்டாரு. அப்போ ஏதோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணி இருக்கிறோம், ஏதோ ஒரு கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நம்ம பண்ணி இருக்கிறோம். அப்பதான் கணவன் இழந்திருக்கிறோம். அதுதான் நீதிமொழியில சொல்லப்படுகிறது, நீ வாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை துதி பாடு, நீ தாழ்ந்திருக்கும் போது சிந்தனை செய். நான் சொல்ல இருக்கவனுங்க நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா போகுது, சந்தோஷமா போகுது, நல்லா சாப்பிட்ற, நல்லா துணிமணி போட்டுக்கிற, நல்லா பாடம் தெரிஞ்சுங்க, சோத்திரம் பண்ணு, ஆண்டவரை பாடு, மகிமைப்படுத்து. வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டேன். என்ன செய்யணும்னா பைபிள சொல்ல சிந்திக்கணும். எதனால நம்ம இழந்தோம்? எதனால போயிடுச்சு? எதனால இன்னைக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம்? எதனால இன்னைக்கு வருவேன் அப்படின்னு நம்ம சிந்திச்சு அதை சரி பண்ணணும். நான் சொல்ல புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நகேமி என்ன பேசுறா? இவன் மேல தப்பு, கடவுள் போகலான இடத்துக்கு போனேன், விக்கிரம வடகால தேசத்துக்கு போய் தங்கி இருக்காதுன்னா இங்க போய் 10 வருஷம் நீ தங்கி இருந்த, கடவுளுடைய வார்த்தையை மீறின, நீ போய் அந்நிய தேசத்துல போய் இருந்த. அவன் மேல தப்ப வைத்து கொண்டு அந்த குற்றத்தை என்ன சொல்றாவோ, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க, நிறைய பேர் அப்படிதான். ஒரு அம்மாவுக்கு போயிட்டு நான் ஒரு டாக்ஸ் கொடுத்துட்டேன். டாக்ஸ் கொடுத்த நான் எங்க போனாலும் பாக்கெட்ல காசு வச்சுப்பேன். ஒரு பாக்கெட்ல காசு வச்சுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்குறதுக்கு போட்டு ஒரு பாக்கெட்ல என்ன பண்ணும், டாக்ஸ் வச்சுப்பேன். யாராவது பார்த்தா டாக்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி ஏதாவது ஒரு கடையில் பொருள் வாங்கினாலோ, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டாலும் டாக்ஸ் எடுத்து கொடுப்பேன். ஏசு ஒன்று நேசிக்கிறாங்க. என்னய்யா நீங்க சொல்றீங்க, நாங்க ஆண்டவர்லாம் நம்ப மாட்டேயா? அப்புறம் நான் யோசனை பண்ணா போய் இவங்க நம்பணுங்க போல, ஏமா அப்படி பேசுறீங்க? நாங்கெல்லாம் ரசிக்கப்பட்டையா, நீங்க போய் அதை ரசிக்கப்பட்டீங்க, கொஞ்ச நாள் தான் ஆகுது. உங்களுக்கு முன்னாடி நாங்க 40-50 வருஷமா ரசிக்கப்பட்டோம். எங்க அம்மாலாம் ரசிக்கப்பட்டவங்க. இந்த சபை அந்த சபை பெரிய பெரிய ஆளுங்க சொல்றாங்க, என்னத்த கண்டோம், என்னத்த செய்தாரு, என்னத்த பண்ணாரு. அவங்க சொல்றாங்க, ஏமா அப்படி சொல்றாங்க? எங்க என் புள்ளிய எடுத்துக்கினாரு ஆண்டவர். நான் ஆண்டவர் தான் நம்பி போன சர்ச்சைக்கு, ஆண்டவர் நம்பி தான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் நம்பி தான் பைபிள் படித்தேன், நானும் சொல்லலாம் எடுத்தேன், ஆண்டவருக்காக காணிக்கை தசமாக கொடுத்தேன், என் புள்ளி ஆண்டவர் எடுத்துக்கினாரு. நான் சொன்னப்பா, அவன் எப்படி இறந்தாத சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் எடுத்துக்கினாரு. அதே மனசு எனக்கு துக்கம், கவலை, பாரம், அதனாலதான் நான் சர்ச்சைக்கு போறது இல்லை, ஜெபம் பண்றது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை. நான் கேட்டேன், அவன் எப்படி இறந்தான்னு சொல்லுங்க. அப்ப சொன்னாங்க, இல்லையா அது எங்க, அது உருப்படாது, ரொம்ப ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து சாராயத்தை குடிச்சிக்குது, நல்ல சாராயத்தை குடிச்சிட்டு எல்லா ஃப்ரெண்டுங்களும் சேர்ந்து பெரிய 50 ரோட்ல போச்சு, ரொம்ப தூரம் போச்சு, பெரிய லாரிக்கார் வந்து இடிச்சான், இடிச்ச உடனே இறந்துட்டான். இதுமாரி ஆண்டவர் பண்ணலாமா ஐயா? எதுக்கு அதுமாரி ஆண்டவர் பண்ணோம்? நான் கேட்டேன்மா, நான் சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேட்கு. ஒரு குடிக்கிறவன் பாவம் செய்யறோம்னா இல்லையா? பாவம் செய்கிற மனசோட ஆண்டவர் இருப்பாரா? இருக்க மாட்டேன். அப்போ உன் மகன் குடிச்சிருக்கிறான், கத்த கூட இருப்பாரா? இருக்க மாட்டேன். அவன் 50 ரோட்ல பெரிய வண்டி எடுத்துக்கிட்டு பொருள்னு போய்கிறாரு. அப்ப வந்து அவன் இடிச்சிருக்கிறான். பைபிள் என்ன சொல்லப்படுதுன்னா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, திருடவும் கொல்லவும் ஐக்கிய வரி அன்று வேற ஒன்றுக்கு வரா. அதாவது என்ன அர்த்தம்னா,
சாத்தான் தான் என்ன பண்ணுவான், ஒரு மனுஷனை பாவத்துல தள்ளுவான், ரெண்டாவது சாகடிப்பான், மூணாவது நரகத்துக்கு கொண்டு போவான். உன் மக குடிக்கு அடிமையானா, ஆமையா வண்டி வேகமா ஓட்டிட்டு போனதா, ஐயோ அது ஓட்டம் பாரு, சிறுத்தை மாரி ஓட்டம், பாஞ்சிக்கின்னு ஓட்டம். அப்ப ஆக்சிடென்ட் ஆகி இறந்தது காரணம் யாரு? ஒண்ணு மனுஷனுடைய உயிரை எடுக்கிறது சாத்தான், ரெண்டாவது மனுஷனுடைய வாழ்க்கையில மரணமோ கஷ்டமோ பிரச்சனையோ போராட்டமோ வருது காரணம் யாருன்னா மனுஷன் அறிவில்லாத செய்யற காரணம். அவன் பிடிச்சி தாறுமாறா வண்டி ஓட்டின ஆக்சிடென்ட், அது காரணம் யாரு? நீ. உன் உயிரை எடுத்தது யாரு? சாத்தான். இதுக்கு ஏமா கத்தரை சொல்ற? நான் சொல்ல புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். ஐயா அவங்கள பாரு, சர்ச்சுக்கு தான் போனாங்க, அவன் வாழ்க்கையை பத்தியா, ஆனா அது என்ன பண்ணிச்சுன்னு உனக்கு தெரியுமா? அவங்க ஆண்டவர் தான் நம்பினாங்க, அவங்க பிள்ளைங்களே இப்படி இருக்குது, அவங்க பிள்ளைங்க எப்படிப்பட்ட பாவத்துல வாழுதுன்னு உனக்கு தெரியுமா? நான் சொல்றது புரியுதுங்களா? அவங்க செய்யற தவற உணர மாட்டாங்க, தான் செய்கிற பாவத்தை உணர மாட்டாங்க, செய்த குற்றத்தை உணர மாட்டாங்க, கடவுளுக்கு விரோதமா செய்கிற காரியத்தை உணர மாட்டாங்க. ஒரு தீமை வந்த உடனே, ஒரு கஷ்டம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு வியாதி வந்த உடனே, ஒருத்தங்க இறந்துட்ட உடனே ஆண்டவர் ஏன் அப்படி செய்தார், ஆண்டவர் ஏன் அப்படி கொடுத்தார், ஆண்டவர் ஏன் அப்படி எடுத்தார், ஆண்டவர் ஏன் அப்படி பண்ணார், உடனே அந்த பைய தூக்கி யார் மேல போடுறது? இது அநியாயமா தெரியல? பைபிள்ல சொல்லப்படுது, மனிதனை சாகடிக்கிறவன் சாத்தான், வியாதியை கொடுக்கிறோம் சாத்தான், கஷ்டத்தை கொடுக்கிறோம் சாத்தான், கண்ணீரை கொடுக்க சாத்தான், பாவத்தை தரும் சாத்தான். ரெண்டாவது மனசாதுக்கு அறிவில்லாமல் அவன் செய்யறான். யாருன்னா வாயை திறந்து பிசாசு தான்ப்பா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னதை பாத்துக்கிறீங்கன்னா அப்படி பேச மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன், 20 வருஷம் வாழ்க்கையில ஊழத்துல பாத்துக்கிறேன். எவ்வளவு விசுவாசி ரோடா கிராமமா போவேன், ஒரு பிரச்சனை வந்தவனே ஆண்டவரை தான் குறை சொல்லுவோம், ஒரு கஷ்டம் வந்தவனே ஆண்டவர் தான் குறை சொல்லுவோம். சாத்தான் தான் பண்ணான்னு பேசுன பாத்துக்கிறியா? அது பேசாது வாயத்தை வந்து, ஆனா பண்றது மொழிதான் அவன் தான். ஆனா வாயத்தை வந்து பேசும்போது பாரு, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணாரு, ஏன் இப்படி ஆண்டவர் செய்தாரு? முதல்ல பைபிளை உட்காந்து படி, ஆண்டவர் ஏதாவது செய்திருக்கிறார். பழைய ஏற்பாடு நான் பார்க்கும்போது, பழைய ஏற்பாடுல கர்த்தர் எலிசா என்ற ஒரு மனுஷங்க, எசேக்கியா ராஜான்னு வந்திருந்தார். அந்த ராஜாவுக்கு நாட்கள் முடிய போகுது. அப்ப அவர் போய் சொல்லுவாரு, ஆண்டவரே எனக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் கூட்டி கூட ஆயுசாக கேட்பார். அது கடவுள் என்ன சொல்றது, எசேக்கியா எல்லா வசனம் எடுக்க நேரம் இல்லை. எப்பா நீ நல்லா வாழ்ந்துட்ட, புள்ள குடி எடுத்துட்ட, நல்ல அரண்மனை கட்டிட்ட, நல்ல சுகமா வாழ்ந்துட்ட, அதெல்லாம் பேசாத, வாழை மூடு, செத்து வா பரலோகத்துக்கு அப்படின்னு தேவன் சொல்லல. என்னமா சொன்னாரு? 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். ஒரு ஆமே சொல்லுவோமா? எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசிகிட்ட போயிட்டு ஒரு கேட்கறான், ஐயா என் மகன் சாவ கிடக்குறான், செத்து போற மாதிரி இருக்கிறான், கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பண்ணி எழுப்புங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் என்ன சொல்லுவாங்க, உன் மகனை என் உயிரோடைய எழுப்பணும், அவன் சாவிட்டும் வாழட்டும், எனக்கு என்ன வந்தது, அவன் உயிரோடைய 10,000 கொடுக்க போறான்னா, நகை கொடுக்க போறானா அப்படின்னு சொல்லல. கர்த்தர் என்ன பண்ணாரு, எலிசா மூலியமாக செத்து போகிற அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பினாரு பைபிள் இருக்கு. ஒரு ஆமே சொல்லுவோம். புதிய ஏற்பாடு எடுத்துங்க. புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது லாசர் என்ற ஒரு மனுஷன் செத்துட்டான், கல்லறையில வச்சுட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு. எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் கல்லறையில வச்சா அந்த பணத்தை திறந்து எப்படி இருக்கும்? நாத்தடிக்கும். சத்தியா நாத்தடிக்கும். அப்போ அந்த நாரி போன லாசர்வை கூட ஏசப்பா என்ன பண்ணாரு, உயிரோடு எழுப்பி வெளியே கொண்டு வராரு. ஒரு ஆமே சொல்லுவோமா? சொல்லுவோமா? ஒரு ஏசப்பா ஒரு ஊழத்துக்கு போறாரு, நடந்து போறாரு. போகும்போது ஒரு வாலிபர் இறந்துட்டான், பாடியில வச்சுன்னு வராங்க. அவங்க அம்மாலாம் அழுதுன்னு வராங்க, ஐயோ என் மகன் இறந்துட்டானே, என் மகன் இறந்துட்டானே, என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டானே, என்னை யாரு காப்பாற்றுவா, யார் என்ன சோறு பண்ண, அழுதுனே வராங்க. அந்த ஏசப்பா அந்த தாயோட உள்ளத்தை பார்த்து இவங்க அழுகுறாங்களே, யாரும் அவர் காலில் போய் கெஞ்சிக்கணும், ஏசப்பா பாடியில இருக்கிறான், கொண்டு போய் கல்லறை வைக்க போறான், அவனை உயிரோட எழுப்புன்னு கேட்கல. பைபிளை படிச்சு பாருங்க, பைபிளை படிச்சு பாருங்க. ஆண்டவத்தை போய் காலில் வந்து கெஞ்சி கேட்கல. ஆண்டவர் அந்த தாய் அழுகுறாங்களே, கண்ணீர் விடுறாங்களே, என் பிள்ளை போயிடுச்சுன்னு கண்ணீர் விடுறாங்க சொல்லி இவரே போய் பாடியை நிறுத்து, பாடியை தொட்டாரு, செத்தவன் உயிரோடு எழும்பினான். கைக்கு தடி கத்தரை பயன்படுத்துவோம். தெபித்தாள் என்ற ஒரு பொண்ணு, அதுவும் வாலிப பொண்ணு, செத்து போயிடுச்சு. எல்லாரும் உக்காந்து ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. செத்தவன ஒப்பாரி வச்சு அழுவாங்க இல்லையா? ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அவன் அழுது இருக்கிறான். ஆண்டவர் பேதுரு மூலமா அந்த மரித்து போன தெபித்தாள் மகளை உயிரோட எழுப்பினார். அவளை எழுப்பி நிக்க வச்சு உட்கார வச்சு சாப்பிட வச்சார்.
அது எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆண்டவர் உயிரை கொடுத்தவர் தவிர எந்த மனுஷனுடைய உயிரை புடுங்கினது கிடையாது. பைபிள படிக்க மாட்டாங்க. அவங்க சொன்னது, இவங்க சொல்றது, பிசாசு பேசுறது, ஆண்டவரே அப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவரே அப்படி செய்துட்டாரு, ஆண்டவரே எடுத்துக்கிட்டாரு, ஏன் பிள்ளைக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏன் வியாதி வந்தது, ஏன் கடன் தொல்லை வந்தது, ஏன் கஷ்டம் வந்தது, ஏன் குடும்பத்தை பிரச்சனை வந்தது, இதுக்கெல்லாம் காரணம் சாத்தான். ரெண்டாவது மனுஷன் அறிவில்லாத பண்ற காரியம். யாக்கோபு 1:17 இருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதி பிதா இடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருது. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு நன்மையை தான் செய்வார் தவிர தீமை செய்கிற தேவன் அல்ல. கட்டுகள் கூட அவர் மனதுல நமக்கு தீமை செய்யணும்னு எண்ணம் அவர் கிடையாது. நம்ம தீமையே செய்தாலும் நமக்கு நன்மை செய்யணும் தான் அவர் நினைப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிற ஒரே தெய்வம் இயேசப்பா மட்டும்தான். நம்ம வாழ்க்கை தீமை நடக்குதுன்னா அதுக்கு மூல காரணம் சாத்தான். ரெண்டாவது, இந்த நெகேமி என்ன பண்ணா? தேசத்துக்கு போனான். போகக்கூடாது. இவன் போனான். புருஷன் முதல்ல இறந்தா. அப்ப யோசிக்கணும், என்னடா அது புருஷன் இறந்துட்டாங்க, ஏதோ ஒண்ணு நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படியாம பண்ணிருக்கிறோவா, இருந்த இடத்துக்கு ஓடிடலாம். ஓடல, அதே இடத்துல வாழ்ந்துருக்கிறான். ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கலாம். அந்த 2 பொண்ணும் யாருன்னா விக்கிரத்தை வணங்கின பொண்ணுங்க தான். யோசனை பண்ணி பாருங்க. அந்த பொண்ணோட சேர்ந்து திருமணம் பண்ணிக்க நீ எப்படி திருமணம் பண்ணிருப்ப? இந்துஸுக்குன்னு ஒரு திருமணம் இருக்குது, கிறிஸ்டின்னு ஒரு திருமணம் இருக்குது, முஸ்லீம்னு ஒரு திருமணம், அதுங்களுக்குன்னு முறை இருக்குது இல்லையா? எல்லாருடைய ஜாதி கலாச்சாரத்துக்கு ஒரு திருமணத்துக்கு முறை இருக்குது. அப்ப எப்படி நீ பண்ணிருப்ப? 2 மகன்களும் இறந்தான். ஆனா என்ன பேசுற வாயத்தை வந்து 13 கர்த்தருடைய கை எனக்கு விரோதமா இருக்குதுன்னா எடுத்து சொல்றா. கர்த்தர் எனக்கு விரோதமா செய்யறாரு. கர்த்தர் விரோதமா செய்யல, சாத்தான் தான் விரோதமா செய்யல. இவன் கீழ்ப்படியாம போனான். இன்னைக்கு கூட ஜனங்க எப்படி பேசுறதுன்னா, விசுவாசிகளும் மற்றவங்களும் ஏதாவது ஒரு தீமை வந்துட்டா கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் தான் பண்ணாரு. கர்த்தர் கொடுக்கிற தேவன் அல்ல. தீமையை கொடுக்கிற தேவன் அவர். சாத்தான் தான் தீமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. சாத்தான் மனுஷனுடைய உயிரை எடுக்கிறவன். யோவான் 10:10 ஆண்டவர் சொல்றாரு, நானும் ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படுவோம் வந்தேன்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நமக்கா உயிரை கொடுத்தவரே, இன்னைக்கு நம்மளை வாழ வைக்கிறவரே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கைகத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க. அதுக்கப்புறம் 14 வசனம், ரூத் 1:14. அப்போது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனான். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டான். அப்போது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தனத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றான். 16 அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். இந்த கடைசி வார்த்தையை கவனிங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். மீண்டும் சொல்லுங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க. அப்போ சொல்றாங்க, அம்மா இப்போ ரூத்தை பாக்குறாங்க. இப்போ மறுபடியும் வாங்க. நெகேமி என்ன சொல்றா, ரூத்தை பார்த்துட்டு என்ன பண்ண, அவங்க கூட இந்த சகோதரி ஓர்பால் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க குடும்பத்துல போயிட்டாங்க, அவங்க ஜனத்தண்டையில போயிட்டாங்க, அவங்க வணங்குற தேவர்களை கடவுளை வணங்க திரும்பி போயிட்டாங்க. நீயும் போயிடுமா அதே மாரி? நீயும் உனக்கு வீடு இருக்குது இல்ல, உனக்குன்னு குடும்பம் இருக்குது இல்ல, உனக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நீ போய் அவங்களோட சேர்ந்து இந்த மாதிரி கணவர் இறந்துட்டான்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு திருமணம் பண்ணி குழந்தை குட்டியை பெற்று நல்லா இரு, எனக்கு வயசாச்சு, ஏதோ நான் சாப்பிட்றதுக்காக வாழ்றதுக்காக நான் பிறந்து வளர்ந்த இடத்துல வெத்திரிகம் போறேன், அங்கேருந்து வந்தனால தான் எல்லாவற்றையும் நான் எழுந்துட்டேன், திருப்பி நான் அங்கேயே போறேன், ஆண்டவர் வாங்க ஜனங்களை ஆஸ்வதிக்கிறாரு போறேன். அப்போ ரூத்து நான் திருப்பி பேசுறா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீ எங்க போறியோ அங்கதான் நானும் வருவேன், நீ எங்க தங்குறியோ அங்கதான் நானும் தங்குவேன், நீ என்ன சாப்பிடுறியோ அதுதான் நானும் சாப்பிடுவேன், நீ எங்க மறிக்கிறியோ அங்கதான் நானும் மறிப்பேன், உன் தேவன் தான் என்னுடைய தேவன். அவன் அந்த வார்த்தையை விட்டா பாருங்க, அங்கதான் அவளுக்கு ஒரு ஆசை. அவன் நம்புறானா, எனக்கு குடும்பம் இருக்குது நீ சொல்றது உண்மைதான், எனக்கு அப்பா அம்மா இருக்குது சொல்றது உண்மைதான், எனக்கு வீடு இருக்குது மோவாப் தேசத்துல வீடு இருக்குது நீ சொல்றது உண்மைதான், எனக்கு கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க நீ சொல்றது உண்மைதான், ஆனா எனக்கு கணவனை இழந்திருக்கிறேன், ஆனா நான் நல்லா வாழ
நல்லா வாழ்ந்திருக்க, என்னை காப்பாற்ற, எனக்கு சோறு போட, என் வாழ்க்கை ஆஸ்வதிக்க நீ வணங்குறப்ப தேவன். நல்லா கவனிக்க, அவனா பேசுறா, அவளும் விக்கிரத்தை வணங்குற. உலகத்துல பார்த்தா 3,300,000 தேவர்கள் இருக்கிறாங்க. உலகத்துல பல கடவுள் இருக்குது, அந்த கடவுளை வணங்கணும். ஆனா என்ன நெகேமியா சொல்லிட்டா, ரூத் என்ன சொல்லிட்டாங்க, என் கடவுளை நான் நம்ப மாட்டேன், நீ எந்த தேவனை நம்புற? இந்த நெகேமியா தேவனை வணங்குருவேன். ரூத் என்பவன் மோவாப் தேசத்துல இருக்கிறவன். ஏன்னா அங்கிருந்து திருமணம் ஆகி வர வருவான். ஓர்பால் போயிட்டா, ரூத்தை போக சொல்றாங்க. ரூத் என்ன சொல்றா, என் கடவுளை நான் நம்ப மாட்டேன், இனிமேல் நீ வணங்குறப்ப தேவன், அதை தான் நானும் நம்ப. அதுதான் இங்க சொல்றேன், அதுதான் உன்னை அறிக்கையிட சொன்னவங்க. அவன் சொல்றான், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நீ ஆராதிக்கிற தேவனை நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை காப்பாற்றுவார், அடைந்து போகிற என் விளக்கை ஏற்றுவார், எனக்கு வாழ்க்கையை கொடுப்பார், நான் அவரை நம்புறேன், அவரை நான் விசுவாசிக்கிறேன். சாப்பாடுறதே இல்லையோ, வாழ்வோ தாழ்வோ, கஷ்டமோ நஷ்டமோ, நீ வணங்குற தேவனை நான் வணங்குறேன், நீ ஆராதிக்கிற தேவனை நான் ஆராதிக்கிறேன், உன் தேவனை நான் முழுமையா நம்புறேன். சொல்லுவா. அதுக்குதான் நான் சொன்னேன் முதல் வசனத்திலே, தேவ அன்பு சகலத்தையும் நம்பும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ண, நல்லா இருக்கும் போது நம்புறாங்க, கஷ்டப்படும் போது ஆண்டவரை நம்ப மாட்டாங்க, குறை சொல்றாங்க. அது தப்பு. இங்க ரூத் நான் சொல்றா, கணவனை எழுந்துட்டான், சோறு தண்ணி இல்ல, வீடு வாசல் இல்ல, நடுத்தர நிக்கிறான். அந்த நேரத்தில் ரூத் சொல்றா, நெகேமி நீ வணங்குற தேவனை நான் நம்புறேன், அவர் என்னை காப்பாற்றுவார். என் கூட பந்தங்கள் என்னை காப்பாற்றினாலும், என் சொந்த பந்தங்கள் என்னை காப்பாற்றினாலும், உன் தேவன் என்னை நான் காப்பாற்றுவார்னே அவள் முழுமையா நம்புறான். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், ஒரு ஐயா என் பொண்ணு உடம்பு செய்யல, சரியா நான் போய் ஜெபம் பண்றேன். அந்த ஹாஸ்பிட்டல தேடி 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 ஒருத்தர் ஆட்டோக்காரனை கேட்டு, இன்னொரு ஆட்டோக்காரனை கேட்டு போய் ஹாஸ்பிட்டல் போனேன். போனோடனே அந்த மகளை பார்த்து ட்ராக்ஸ் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டேன். அங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல போனா அவங்களோட சேர்ந்து 100 பேர் படுத்துருக்கிறான். ஹாஸ்பிட்டல் போனா வார்டில் நிறைய பேர் படுத்துருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் படுத்துருக்கிறான். படுத்துன உடனே எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்து எல்லாரையும் பார்த்து, ஐயோ நம்ம வீட்டுக்கு போறதை காட்டிலும் பாவம் எல்லாரும் வியாதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லி ஜெபம் பண்ணா ஒரு சுகமாயிட்டாலும் நல்லதாச்சு சொல்லி என்ன பண்ண, எல்லாருக்கும் ட்ராக்ஸ் கொடுத்து ஜெபம் பண்ணினே வந்தேன். ஒருத்தரை ப்ரேயர் பண்ணிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல். ஒருத்தர் பார்த்துட்டு, அதில் நாங்கள் வேற ஒரு கடவுளுங்க, நாங்கள் ஆண்டவர்லாம் நாங்கள் வேற கடவுளை நம்புகிறோம் அப்படின்னா. நீங்கள் வேற ஒரு கடவுள் நம்புறீங்க, நான் வேற ஒரு கடவுள் நம்புறேன், எனக்கெல்லாம் ஜபம் வேண்டாம் அப்படின்னா. நான் சொன்னேன், என் தேவன் என்னுடைய தேவன் மட்டும் இல்லை, உலகத்தையே இருக்கிற எல்லா மனிதனையும் படைத்தவர் அவர் தான், எல்லாருக்காக ரத்தம் சிந்தினவர் அவர் தான், எல்லாருக்காக உயிரை கொடுத்தவர் அவர் தான், எல்லாருக்காக கண்ணீர் விட்டவர் அவர் தான், எல்லாரையும் படைத்தவர் அவர் தாங்க. என்னங்க சொல்றீங்க? இல்லைங்க எங்களுடைய கடவுளா வேற, எங்களுடைய இதுவெல்லாம் மாறல. சரி உங்களை சொல்றேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க வந்தீங்க, இப்ப கிறிஸ்துவ மொத்தம் உடம்பு சரியாம உள்ள வரான், நீங்க கிறிஸ்துவ நீங்க வெளியே போங்கன்னு சொல்லுவாங்களா? சரி, இன்னொரு முஸ்லீம் மக்கள் உள்ள வராங்க உடம்பு சரியாம, நீங்க முஸ்லீம் மக்கள் நீ வெளியே போன்னு சொல்லுவாங்க? ஹாஸ்பிட்டல் என்பது எல்லா மனிதனுக்காக தான் ஹாஸ்பிட்டல். யார் வேணா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம், யார் வேணா நம்ம டாக்டரை பார்க்கலாம். அதுதான் சொன்னேன், ஒரு ஹாஸ்பிட்டல எல்லா மக்களுக்கும் உதவி செய்துனா, இயேசு கிறிஸ்து எல்லாரும் மனிதனையும் படைத்தவர் அவர் தான், எல்லா மனிதனுக்காக ரத்த சிந்து மரித்தவரோ அவர் தான், அவர் உன்னையே நேசிக்கிறார் சொன்னேன். ஒரு ஆவே சொல்லுவோமா, கைகத்தடி கத்தரை மகிமைப்படுத்துவோமா. அப்பா அவர் சொன்னாரு, ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா எனக்காக அப்படின்னாரு. அப்புறம் அவங்களுக்கு ஜெபம் பண்ண, அவங்க பார்த்தீங்கன்னா முஸ்லீம், அப்ப அவங்களுக்கும் ஏசப்பா பத்தி சொல்லி ஜெபம் பண்ண. பாருங்க, இப்போ இந்த ரூத் சொல்லிட்டாங்க, உன் தேவன் தான் என் தேவன் சொல்றாங்க. 19 அப்படி இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனாங்க. பெத்லகேம் போறாங்க, நெகேமியா ரூத் 2 பேர் போறாங்க. அப்படியே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்த போது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமி என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளாசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பாரே என்றார். இப்படி நகோமி மோவாப் ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தார். வார்கோதுமை அறுப்பி துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். இப்ப சம்பவத்தை கவனிங்க. மனோதத்தை நகோமி ரூத்த பேசிட்டாங்க. பேசினவனே ஓர்பால் போயிட்டான், ஒரு மருமகள் போயிட்டான். ரூத் நான் சொல்லிட்டா,
நீ எங்க தங்குறேங்க, நான் தங்குறேன், உன் வீட்டுக்கு நான் வரேன், நீ என்ன சாப்பிடுறியோ நான் சாப்பிடுறேன், கூட வந்துட்டான். இப்ப எங்க வந்துட்டாங்க? பெத்லகேம் வந்துட்டாங்க. எத்தனை வருஷம் கழிஞ்சு வராங்க? கரெக்டா சொல்லி 10 வருஷம் கழிஞ்சு வராங்க. வந்த உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேசுறாங்க, இவன் நெகேமி தானே, இவன் நெகேமி தானே, இந்த வீட்டுல இருந்தது தானே, இந்த தெருவுல இருந்தது தானே, ஓ அவங்க புருஷனுடைய எலிமைக்கு தானே, 10 வருஷம் கழிஞ்சு வந்திருக்காளு, முடியெல்லாம் கொஞ்சம் நசி போயிருக்குது, பாவம் கொஞ்சம் வயசாயிட்டு இருக்குது அப்படின்னு அந்த ஊரெல்லாம் பேசுறோம். இப்ப நம்ம கூட நம்ம ஒரு ஊர்ல பிறந்து வந்திருப்போம். 10 வருஷம் எங்கேயோ போய் நம்ம இருந்துட்டு திரும்பி வந்தா என்ன பண்ணுவாங்க, சில பேர் பேசுவாங்க, எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆளை காணுமே, எங்க போயிருந்தீங்க அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து, ஆமாக்கா நான் இங்க போயிருந்தேன்னு சொல்லுவோம். 10 வருஷம் கழிஞ்சு வராங்க. அப்ப இவங்களாம் கேட்கறாங்க, நெகேமி தானே நீ, எங்க போயிருந்த 10 வருஷம், என்ன உன் கணவர் எங்க காணோம், உன் பிள்ளைங்க என்ன காணோம், எப்படி இருக்கிற நீ, கொஞ்சம் வயசாயிட்டு உனக்கு, முடியெல்லாம் நசி போயிடுச்சு, இப்படிதான் பேசுறாங்க. அப்ப நெகேமி என்ன சொல்றாங்க, அதுக்கு நெகேமியோட வாய் வார்த்தையை பாருங்க, என்ன சொல்றாங்க, நீங்க நெகேமி என்று சொல்லாத, அதுக்கு பதிலா மாறாள் என்று சொல்லுங்க. மாறாள் என்றால் மிகுந்த கசப்பு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீ நெகேமினே கூப்பிடாத, மாறாள் கூப்பிடு அப்படின்றா. மாறாள் என்ன அர்த்தம்னா பைபிள் இருக்குது மிகுந்த கசப்பு. அதுக்கப்புறம் அவன் என்ன பேசுறா, நல்ல கவனிக்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையா திரும்பி வர பண்ணினான், கர்த்தர் என்னை சிரமப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளாசப்படுத்துகையில் நீங்கள் என்னை நெகேமி என்பாலே. என்ன சொல்றானா, நான் நல்லா தான் போனேன். அவன் என்ன சொல்றான், நான் இங்க பெத்லகேம்ல இருந்து மோவாப் தேசம் போக நான் நல்லா போனேன். அவன் சொல்றான், நான் நல்லா போனேன், ஆனா அங்கிருந்து இப்ப நம்ம இடத்துக்கு, நம்ம தேசத்துக்கு பிறந்து வளர்ந்த தேசம் பெத்லகேம். இப்ப ஒருத்தருக்கு இல்லையா, நம்ம கேம்ல பிறந்து வளர்ந்தேன், நீங்க ஆந்திராவில் பிறந்தாச்சு, ஆந்திரா தட்டாமத்தில் பிறந்து வளர்ந்தீங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஒருத்தர் பிறந்து வளர்ந்தேன் இல்லையா. அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல நான் போகும்போது எப்படி இருந்தேன், நல்லா இருந்தேன், ஆனா இப்ப நான் வரும்போது எப்படி வரேன், கர்த்தர் எல்லாவற்றிலும் என்ன ரொம்ப கஷ்டப்பட வச்சு, எல்லாவற்றையும் புடுங்கி என்னை ஓட்டி ஆண்டி ஆக்கி, என்னை ஒன்னில்லாம ஆக்கி, என்னை கஷ்டப்பட வச்சு, என் வாழ்க்கையை இன்பமா இருந்த என் வாழ்க்கையை கசப்பாக்கி திருப்பி வர வச்சாரு அப்படின்னு பேசுறான். நல்ல கவனிங்க, அதுதான் நான் சொல்றேன், பைபிள் இருக்கிற எல்லா சம்பவமும் கடவுள் பேசுற வார்த்தை கிடையாது, மனுஷன் பேசுற வார்த்தை அதுல அடங்கி இருக்குது. பிசாசு பேசுற வார்த்தை கூட அது பைபிள் இருக்குது. அது என்ன வார்த்தை, எந்த நிலையில பேசுறாங்கன்னு நம்ம சிந்திக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இதை எடுத்து சொல்லுவாங்க, பாரு ஆண்டவர் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, இவ்வளவு உபத்திரத்தை கொடுத்துட்டாரு, இவ்வளவு வறுமையை கொடுத்துட்டாரு. நல்லா கவனிங்க, வசனத்தை நம்ம தியானிக்கணும். அதுதான் பைபிள்ல சொல்லப்படுற சங்கீதம் 1:2 கர்த்தருடைய வேதத்து மேல் இரவு பகல் தியானமா இருக்கிற மனுஷன் படிக்கிறவன் 1. 2வது தியானிக்கணும். நல்லா கவனிங்க, அவ வாயின் வார்த்தையில என்ன சொல்றா, நான் இங்க இருந்து போகும்போது எப்படி போனேன், நிறைய உள்ளவளாய் போனேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ நீ பெத்லகேம்ல இருந்து நீ மோவாபுக்கு போகும்போது நல்ல கணவனோட போன, பிள்ளைகளோட சேர்ந்தா நீ போன. அதை கொடுத்தது யாரு, நீங்க தான் சொல்லுங்களேன், அதை கொடுத்தது யாரு, ஏசப்பா. இப்ப நீ மோவாப் தேசத்துல இருந்து 10 வருஷம் வாழ்ந்து அங்க இருக்கிற காரியத்தை நீ பண்ணி, அங்க இருக்கிற சடங்காச்சாரம், அங்க எவ்வளவு நல்ல பண்டிகை, அவங்களுடைய பண்டிகைலாம் வந்திருக்கும், அவங்களுடைய சடங்காச்சாரம் வந்திருக்கும், அதை நீ செய்யாம இருந்திருப்ப. அந்த மோவாப் தேசத்துல 2 பெண்ணை வரை நீ திருமணம் பண்ணி இருக்கிற, அவங்க சொந்த பந்தங்களா எப்படி இருந்திருப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணிக்கிற, அந்த விக்கிரத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருக்கிற, தேவனுடைய வார்த்தையை மீறி இருக்கிற, கர்த்தருடைய கட்டளையை மீறி இருக்கிற, தேவன் நெருக்கிற இடத்துக்கு நீ போயிரு. கர்த்தர் என்ன சொல்றா, இங்க இருந்து நீ போகும்போதே நீ நல்லா தான் போன, உனக்கு கணவரை கொடுத்தது கர்த்தர், பிள்ளைங்களை கொடுத்தது கர்த்தர், ஆனா தேவனுடைய வார்த்தையை நீ மீறி போன, கர்த்தருடைய கட்டளையை நீ மீறின, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல, தேவன் வெறுக்கிறத நீ நேசித்து போன. அதனாலதான் என்னாச்சு, இவளுக்கு கணவனை இழந்தா, பிள்ளைகளை இழந்தா. ஆனா எப்படி பேசுறா, கர்த்தர் என்ன போயிட்டாரு, எல்லாவற்றையும் புடுங்கி ஓட்டாண்டி ஆக்கிட்டாருன்னு பேசுறான், என் வாழ்க்கையை கசப்பு ஆக்கிட்டாருன்னு பேசுறான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க, விசுவாசிங்க. ஒரு சில பேர், எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, நல்லா சந்தோஷமா பேசுவாங்க. ஆனா ஒரு கஷ்டம்னு ஒண்ணு வந்துட்டா, உபத்திரம்னு வந்துட்டா, வாழ்க்கையில ஒண்ணு இழந்துட்டா, ஒரு வீட்டையோ பணத்தையோ நிலத்தையோ இல்ல கணவனையோ இல்ல மனைவியோ இல்ல பிள்ளைகளையோ இல்ல சொத்தையோ ஏதாவது ஒண்ணு இழந்துட்டா, கர்த்தர் தான் முடிங்கிட்டார், கர்த்தர் தான் இதை செய்துட்டார், கர்த்தர் தான் அதை பண்ணிட்டாரு, கர்த்தர் தான் அதை செய்துட்டார். உடனே என்ன பண்றது, ஆண்டவரை குறை சொல்றது. அந்த ஆண்டவரை குறை சொல்ற புத்தி யாருடைய புத்தி, பிசாசுடைய புத்தி. ஆண்டவரை தூசிக்கிறது யாருன்னா சாத்தான். நீ வெளிப்பட்ட விஷயத்துல இருக்கிறது,
கர்த்தரை தூசிக்கிறவன் யாரு? சாத்தான். அந்த எண்ணத்தை என்ன பண்றான்? மனசுக்குள்ள விதைக்கிறான். உன் வாழ்க்கையில இது எழுந்தது காரணம் யார் தெரியுமா? கர்த்தர் தான். அப்படியே சாத்தான் என்ன பண்றான்? ஜனங்களுடைய இருதயத்துல விதைக்கிறான். ஜனங்க என்ன பண்றது? பைபிளை படிக்காம அந்த வார்த்தையை பேசுது. ஆண்டவர் தான் இப்படி பண்ணிட்டு, ஆண்டவர் தான் செய்யுது. ஒருத்தர் ஒரு முறை அப்படிதான் ஒருத்தர் இருந்தார். அவரு ரொம்ப ரோட்ல இருக்கிறவர், பிளாட்பாரங்கள் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு ஆண்டவர் பற்றி சொன்னேன், ஜெபம் பண்ணவர். அப்புறம் சர்ச்சைக்கு வாங்கினா சர்ச்சைக்கு வந்தார். வேலையெல்லாம் இல்லையாண்டார். ஜெபம் பண்ணிக்க வேலை கொடுப்பாரு. அது பேர் அவருக்கு சந்தோஷமா சர்ச்சைக்கு வந்தாரு. ஐயா நான் சாட்சி சொன்னேன். சொல்லையான ஆண்டவர் வேலை வெட்டி இல்லாமல் இருந்து ரோட்ல இருந்தேன். ஏசப்பை பற்றி ஐயா சொன்னார். ஏசப்பை ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணேன். நைட்டெல்லாம் ரோட்லேயே ஜெபம் பண்ணுவேன். பைபிள் எல்லாம் கையில் கொடுத்தேன். ரோட்டில் சவுறு கல்லையா ஓட்டிங்க, அது உள்ள பைபிளை வச்சுப்பாரு. அப்படிப்பட்டவருக்கு ஆண்டவர் ஒரு மீன் வண்டியை கொடுத்தாரு. அதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சவாரி பண்ணி சம்பாதிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு யாரும் இல்லை. அவருக்கு ஒரு திருமணம் ஆயிடுச்சு. ஜெபம் பண்ண கவலைப்படாதையா, ஆண்டவர் உங்களுக்கு துணையை கொடுப்பார். ரோட்டில் இருந்தவருக்கு யாருமே இல்லாதவங்களும் ஒரு திருமணம் ஆயிடுச்சு. அது பெரிய சம்பவம், சுருக்கமாக சொல்றேன். கொஞ்ச நாள் கழிச்சு சர்ச்சுக்கே வரல அவர். சரி அடுத்த வாரம் வருவார். போய் பார்த்தா அத்தவரும் வரல. சரி வீட்டாண்டே அவர் ரோடாண்ட போய் பார்த்தேன், அங்கேயும் அவர் இல்லை. சரி 2வது மாசமும் போய் பார்த்தேன். அப்புறம் இருந்தாரு. என்னய்யா ஏன் சர்ச்சைக்கு வருது இல்லை, என்னையா ஆயிடுச்சு? ரோட்ல இருந்த ஆண்டவர் உனக்கு ஒரு வண்டியை கொடுத்தாரு, யாருமே இல்லாம அனாதையா இருந்த உனக்கு ஒரு மனைவியை கொடுத்தாரு, ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னான் அப்படின்னா. எங்கய்யா போயா, மீன் வண்டி ஆண்டவர் எடுத்துக்கிறாரு. அவர் சொல்றது வார்த்தை. என்னையா ஆச்சியார் சொல்ல, போயா நான் ஆண்டவர் வளர்த்துட்டேயா, நான் இப்பெல்லாம் சர்ச்சைக்கு வர மாட்டேயா, ஜெபம்லாம் பண்ண மாட்டேன். ஏன்யா? மீன் வண்டி ஆண்டவர் எடுத்துக்கினாருயா. நான் கேட்டேன், மீன் வண்டி எடுத்துக்கிட்டு அவர் தான் பண்ண போறாரு? இதுல கடல் இருக்கிற மீனெல்லாம் அதுல போட்டு வியாபாரமா பண்ண போறாரு? என்ன நடந்தது அது சொல்லியான்னு. நிறைய சவால் நைட்ல போயிட்டு வந்தையா. சரி அதை வச்சுட்டு வந்துட்டு நைட்ல விட்டுட்டு நான் பண்ணேன். கொஞ்சம் லாக்கு போட்டு போடாம கொஞ்சம் டயர்டா அப்படி ரோட்ல ஓரத்துல சொல்லலையா, பிளாட்பாரத்தில் இருக்கிறது பட்டாய் போட்டுருக்கிறது. அப்படியே தூங்கிட்டேன். காலை எழுந்து பார்த்தா திடீர்னு காணும் வண்டிய. நான் சொன்னேன், நீ வண்டி ஓட்டு நைட்ல வந்த சரி, அதை போட்டு சாமிக்கு தான். எங்கய்யா அதுதானே பண்ணாம தூங்கிட்டேன். பூட்டு போடாம தூங்குறது ஊன் தப்பு, அறிவில்லாம சேர்ந்து ஊன் தப்பு. ஆனா பேச்சு எப்படிங்குது? ஒரு திருடனா எடுத்தான்னு சொல்றியா வாயத்தை வந்து, அதுவும் சொல்ல மாட்டேன். இல்ல பிசாசு வந்து எடுத்துட்டு போனா சொல்றியா, அதுவும் சொல்ல மாட்டேன். வாயை திறந்தா எப்படி பேச தெரியுமா? ஆண்டவர் தான் வீட்டை எடுத்துக்கிறார், ஆண்டவர் தான் கணவன் எடுத்துக்கணும், ஆண்டவர் தான் மனைவி எடுத்துக்கிறார், ஆண்டவர் தான் பிள்ளைங்களை எடுத்துக்கணும், ஆண்டவர் தான் வேலையை எடுத்துக்கணும், ஆண்டவர் தான் நகை. அட பாவி, எல்லாத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவர். இங்க என்ன சொல்றான் நெகேமிக்கு? கணவனை குத்துது கர்த்தர், பிள்ளைகளை குத்துது கர்த்தர். இவதான் என்ன பண்ணா, மோவாப் தேசத்துக்கு விக்கிர நடந்த தேசத்துக்கு போனான். கடவுள் வெறுக்கிற இடத்துக்கு போனவன் இவன். கடவுளுடைய வார்த்தையை மீறி போனோம். ஆனா வாயத்தை எப்படி பேசுறான் நெகேமி? ஆண்டவர் எனக்கு ஆசைப்படுத்தி கணவனுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அவர் எடுத்தார். நீ அறிவில்லாத பண்ண, இன்னைக்கு ஜனங்க அறிவில்லாத பண்ணி யாரை குறை சொல்றது? இதுமாதிரி எவ்வளவு சாட்சி சொல்லிட்டு போலாம். ஏதாவது ஒண்ணு எழுந்துட்டா உடனே ஆண்டவருக்கு குறை சொல்றது. அது பிசாசுடைய புத்தி. அப்படி நம்ம பேசணும். இன்னைக்கு இல்லை, நம்ம சாகுற வரைக்கும் ஆண்டவர் குறை சொல்லவே கூடாது. நம்ம வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவனாக, நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்கிற தேவனாக, நம்ம வாழ்க்கையில உதவி செய்கிற தேவனாக ஒரு ஆமையை சொல்லுவோமா? அவனா சொல்றா, இப்படி நம்ம பேசுறோம். நீ என்ன பண்றது? நகைமீன் கூடாம மாறாள் என்று உங்களுடைய கசப்பான வாழ்க்கையை மாத்திட்டார் ஆண்டவர். கசப்பான வாழ்க்கை எப்படி இன்பமா மாத்துறான்னு இப்ப பார்க்க போறோம். ரூத் நம்புறான். ரூத் வந்து சொல்லிட்டா, உன் தேவனே என் தேவன். இப்ப நம்புறான். இப்ப ரூத்துடைய வாழ்க்கை எப்படி ஆசுரமா மாறப்போகுதுன்னு அந்த நம்பிக்கை வந்தது. ஒரு விக்கிரத்தை வணங்குறவன், மோவாப் தேசத்துல இருந்தவன், அந்நிய நாட்டுல இருந்தவன், கர்த்தர் நம்பி வர ரூத்துக்கு ஒரு கணவன் இல்லை. ஆனா எப்படி ஒரு பெரிய ஆசுரம் வரப்பதை இப்ப நம்ம கொஞ்சம் பார்த்து முடிய போறோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவர் நெகேமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகனே போ என்றான். இப்போ பெத்லகேம் வந்துட்டாங்க. ஒரு சின்ன வீட்டுல தங்கிட்டாங்க. பசின்னு ஒண்ணு எடுக்கல. துணிங்கதோ இல்லையோ, பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்கதோ இல்லையோ,
வயிறுக்கு அதெல்லாம் தெரியாது. நெய்சால சாப்பாடு இருக்குதுன்னு தெரியாது, பாக்கெட்ல 10 ரூபாய் இருக்குதோ இல்லையான்னு தெரியாது. டைம் எடுத்தா கரெக்டா வயிறுக்கு பசி எடுக்கும். எடுக்குது. சொல்றான் ரூத்து, அம்மா நீங்க இங்கே இருங்க, நான் வயல்வெளிக்கு போறேன். வயல்வெளியில் போகும்போது சில அரைக்கட்டெல்லாம் அறுத்து கொண்டு போவாங்க. போற வயல சில நெல்லெல்லாம் ரோடா விழுந்திருக்கும். அதெல்லாம் பொறிக்கினே எடுத்துன்னு வந்து அந்த நெல் பதெல்லாம் எடுத்துட்டு அரிசி எடுத்து ஒரு ஒலை வச்சு நம்ம 2 பேரும் சாப்பிடலாமா அப்படின்னு பேசுறாங்க ரூத். இப்ப நல்லா கவனி, இப்பதான் ஆசிரியத்தை பார்க்க போறோம். கர்த்தர் நம்ம ரூத்துடைய வாழ்க்கை. அவர் சொல்றாங்க, போ மகளே அப்படின்னு. ரூத் இப்ப வரான். வந்து என்ன பண்றா, அவ வந்து ஒரு வயல்வெளியில வந்து நிக்கிறான். அந்த வயல்வெளி யாருடைய வயல்வெளினா போவாசுடைய வயல்வெளி. போவாசுடைய வயல்வெளியில வந்து நின்றுட்டு நிக்கிறான். டக்குனு எல்லாத்தையும் இப்ப நெல்லை பொறுக்க முடியாது. ஏன்னா ஒருத்தனுக்கு அது சொந்தமா இருக்கும், அந்த நெல் அவங்களுக்கு சொந்தம், அறுக்கிறவங்களுக்கு சொந்தம். சும்மா எல்லாரும் போய் பொறிக்கிட முடியாது. இப்ப நம்ம கூட கிராமத்துல போறோம், பார்ப்பேன் நல்ல பச்சை பசேன்னு வளர்ந்துருக்கும், பார்க்கவே குளிர்ச்சியா இருக்கும். ஆனா அங்க போயிட்டு எல்லா நெல்லும் அறுத்து எடுக்க முடியுமா? முடியாது. அதுக்குன்னு ஒரு சொந்தக்காரன் இருக்கிறான். அதை ஏறு ஓட்டினவன், நீர் பாய்ச்சினவன், விதைச்சவன், அதை அறுவடை பண்ண விற்கணும்னு ஒருத்தர் எஜமான இருப்பான். இவன் என்ன பண்றான், ரோட்ல ஏதாவது கொஞ்சம் ஓரத்துல விழுந்துட்டா பொறிக்கிறதுக்கு வந்து ஓலை வச்சு 2 பேரும் வயிற்ற கழுவிக்கலான்னு வந்து நிக்கிறான். இப்ப பாருங்க 5ஆம் வசனம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியா வைக்கப்பட்ட தன் வேலைக்காரன் நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரயோத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நெகேமியோடு கூட வந்த மோவாபின் பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டைகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் தான் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால் காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்போது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அப்போது போவாஸ் ரூத்தை பார்த்து, கவனிங்க என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அந்த வயல்வெளிக்கு சொந்தக்காரையான போவாஸ் வராரு. அரிக்கட்டுக்கு ஒரு எஜமானுங்கிறான். ஏன்னா வயல்வெளியில அறுக்கட்டுக்கு ஒரு 10 பேர் அறுக்கிறான்னா அதுக்கு ஒரு ஆள் இருப்பான். இப்ப சூப்பர் ஸ்டார் எப்படி அது போல வராரு. போவாஸ் வராரு, வந்து கேட்கிறாரு, அந்த ஓரமா அந்த ஒரு பெண்ணு நின்னுக்குது, இவங்களாம் அறுக்கட்டு அறுத்துங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்னு. அப்புறம் அவசரம், ஐயா அந்த பொண்ணு வந்து மோவா தேசத்துல இருந்த பொண்ணுயா, நெகேமியோடுக்கு மருமகளா இருந்துவ, கணவனை இழந்துட்டா, சாப்பாடு இல்லைன்னு சொன்னான். அதனால காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், எப்பல இருந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று நிற்கிறாயா வரமா. சொன்னா, நீங்க அரிக்கட்டெல்லாம் அறுத்து எடுத்துன்னு போவீங்க வண்டியில, மாட்டு வண்டியில, எந்த வண்டியில எடுத்துன்னு போவீங்க, சும்மா கீ அப்படியே சிந்தல்ல, அந்த சிந்தனத்தை கொஞ்சம் பொறிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நானும் எங்க அம்மாவும் வயிற்ற கழுவுக்கிறையான்னு கேட்டாங்க. சரிம்மா இரு, இங்கே எல்லாத்தையும் நீ பொறுக்க கூடாது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்க கட்டின்னு போன பிற்பாடு ரோட்ல இருந்தா நீ பொறிக்கணும் நான் சொன்னேன் எஜமானு அப்படின்னு. இந்த வேலைக்கு அதிகாரி என்ன பண்றான், போவாசிட்டே எஜமான சொல்றான். அதுக்கு அந்த போவாசி என்ன சொல்ற பாருங்க, எப்படி வந்தோம், காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்றுக்கிறான் கொஞ்சம் அரிசி எடுக்க, 1 கிலோ அரிசி எடுக்க. அப்போ போவாஸ் என்ன பேசுறாரு பாருங்க. அப்போது போவாஸ் ரூத்தை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் போகாமல், இவ்விடத்தை விட்டு போகாமல் இங்கே என் ஊழியக்காரனுடைய பெண்களோடு கூட இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை பணி பார்த்து அவர்கள் பிறகு போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர்கள் கட்டளையிடுகிறேன் என்றான். உனக்கு தாகம் எடுத்து தண்ணீர் அண்டைக்கு போய் வேலைக்காரன் மொண்டு கொண்டு வருகிறதுக்கு குடிக்கலாம் என்றான். அப்போது அவள் தரையிலே முழுங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்திலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களை தழுவி கிடைத்தது என்றான். அதற்கு போவாஸ் பிரயோத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ மாமியாரத்துக்கு செய்து உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு, கவனிங்க நல்ல வார்த்தை இது, வாக்குத்தத்தம் இது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவு அழகான வார்த்தை. கூப்பிடுறான் அந்த பெண்ணை, அப்படின்ற ஐயா ஐயா சொல்றது கவனமா கேளுங்க. அவனை நினைச்சுக்கனா இவரு எஜமான, ஏன் இங்க நிக்கிற, எதுக்கு நிக்கிற, எங்க வயல்வெளி நாங்க அறுக்கணும், நீ எத்தனை போத்துங்க வந்து நாங்க இவ்வளவு பாடுபட்டு வெயில் மாயன் நாங்க விதைச்சு நிக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பயப்படுவோம். அவதான் அப்படிதான் நினைச்சிருந்தான். சொல்றாரு, வேற வயலுக்கு போவாரு, இங்கே தாகம் எடுத்தா இங்க இருக்கிற வயல்வெளி தண்ணீர் குடி. அரிக்கட்டை வந்து நீ பண்ணப்படுத, நீ எவ்வளவு கீழெல்லாம் விழுது தேவையில்லை. அரிக்கட்டை எடுத்துக்கிட்டு மேல போகும்போது கீழே பதரெல்லாம் விழியும், அந்த பதரெல்லாம் நீ பொறிக்கும். நீ இங்கே இரு, எங்க வயல்வெளியில நீ என்ன பண்ணு,
உனக்கு வேலை கொடுக்குறேன், இந்த இடத்துல நீ ஒரு வேலை செய், நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், அவர் என்ன சொல்லுவாரு, நாங்க இங்க எல்லா உணவு சாப்பிடுறோம். அந்த சாப்பிடுற உணவு போவாசு நல்ல உணவு சாப்பிடுவார். இப்ப எங்க ஒரு எஜமான நீ பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு பெரிய தலைவர் நீ பாத்தீங்கன்னா, நல்ல உயர்ந்த ஆள் பார்த்து நல்ல உணவு சாப்பிடுவான். அந்த உணவை எடுத்து போவாசனை பண்ணுவார், இந்த ரூத்துக்கு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரிக்கட்டு, இந்த மூட்டை இருக்கு பாருங்க, நம்ம சொல்ல போனா அந்த மூட்டை எடுத்து கொடுப்பாரு, வார் கோதுமை கொடுப்பாரு. அது இல்லாம வேதம் சொல்லுகிறது, நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க, சொல்லப்படுகிறது, அவள் சாப்பிட்டு பாருங்க, அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தால் அவள் பொறிக்கிறது அவளுடைய மாமி பார்த்தால் தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீந்ததை மீதியாக வைத்து எடுத்து அவளுக்கும் கொடுத்தான். அவளும் சொல்றாரு, உங்க அம்மாக்க நீ என்ன பண்ணு, மாமியா இருக்கும் போய் அவங்களுக்கு உணவு கொடு, நீயே சாப்பிடு. மது மாத்திரம் இல்ல, ஒரு மாசம் வரைக்கும் ஒரு மூட்டை அரிசி நமக்கு வீட்டுல எத்தனை நாள் வரும்? ஒரு மாசம் 1.5 மாதம். ஒரு மாசத்துக்கு திருக்கா சாப்பிட்டு ஒரு மூட்டையை தூக்கி தலைமையில வச்சு உணவும் கொடுத்து அனுப்புற ரூத் நல்லா திருப்தியா சாப்பிட்டு தன் மாமியாருக்கு கொண்டு வரா, ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வரா. அந்த போவாசுடைய வயல்வெளியில வேலையும் கிடைச்சது. கைக்கு தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதுதான் யாரு? நம்முடைய தேவன். போவாஸ் கேட்கிறா, அப்ப ரூத் கேட்கிறா, எதனால நீ எனக்கு கொடுத்த? நீ வந்து என்ன திட்டுவ, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தா இந்த இடத்துல இருன்னு குடிக்க தண்ணி கொடுத்தேன், சாப்பிடுற உணவு கொடுக்குறேன், ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறேன், நீ சாப்பிடுற வார் கோதுமை. அவர் எஜமான எப்படிப்பட்ட உணவு சாப்பிடுவாரு, அதை எனக்கு கொடுக்குறேன். எனக்கு மட்டும் இல்லையா, மாமியாருக்கு நீ கொடுக்குற. எதனால இதெல்லாம் நீ செய்யற? எனக்கு ஒருத்தங்க செய்யறாங்கன்னா உன்னை எதிர்பார்த்தா உன்னை செய்வான். உலக மனசை பார்த்து நான் சும்மா உனக்கு கொடுத்துட மாட்டான். ஒரு கல்யாணத்துல பாரு, இந்த பாரு உனக்கு 4,000 மோதிரம் போட்டேன், என் பையன் காலத்துல நீ 6,000 மோதிரம் போட்டேன். இந்த பாரு உன் பொண்ணுக்கு நான் 10,000 ரூபாய் மொய் வச்சேன், என் பையன் திருமணம் வந்து நீ 20,000 ரூபாய் வச்சேன். என்ன பண்ணுவான்? உன்னை எதிர்பார்த்து தான் ஒண்ணு செய்வான். அதுதான் நீங்க உலகம், புரியுதுங்களா? அதை நீ செய்யலன்னு வச்சுக்க, அத்த மாதிரி நீ எத்தனை முறை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டான். அதுதான் உலகம். ஆனா இவன் கேட்கிறா, நீ எதனால செய்யாத? நான் உனக்கு ஒண்ணுமே, நான் அந்நிய பெண், மோவாப் தேசத்துக்கு வந்திருக்கிறேன், எதனால செய்யற? அப்பதான் போவாஸ் சொல்றாரு, அவர் சொல்றாரு பாருங்க, நீ வந்து அந்த மோவாப் தேசத்துக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும், உன் கணவனை இழந்துட்டேன்னு தெரியும், உன் நெகமி வந்து உன்னை போன்னு சொன்னான். ஆனா உங்க அப்பாவையே நம்பாம, உங்க அம்மாவையே நம்பாம, உங்க கூட பத்தின நம்பாம நீ என்ன சொன்ன? ஆண்டவரை நம்பி. அதான் அவர் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டைக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். நீ ஆண்டவரை நம்பி வந்ததுனால உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் உனக்கு தருவார் என்றார். அதேதான் கர்த்தர் உனக்கு சொல்றாரு. நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம உற்றார்வங்க, நம்ம யாரையோ நம்பி இந்த உலகத்துல வாழ்ந்திருப்போம், எந்தெந்த வேலையோ நம்பி இந்த உலகத்துல வாழ்ந்திருப்போம், அவர்கள் எல்லாம் நம்மளை கைவிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் நம்பி, ஆண்டவர் விசுவாசித்து, அவரை உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆலயத்திலே அவர் சொல்றார் பாருங்க, இந்த வயல்வெளியை விட்டு வேற வயல்வெளிக்கு நீ போகாமல், அதேதான் ஆண்டவர் சொல்ற, இந்த ஆலயத்தை விட்டு உலகப்புறமா எந்த இடத்தையும் நீ போகாம நீ இங்கே தங்கிற. சொல்ற ஆலயத்திலே, வயல்வெளினா சொல்றாரு ஆலயம், நீ இங்கே தங்கிரு, உனக்கு உணவு கொடுப்பேன், உனக்கு தானியம் கொடுப்பேன், உனக்கு மட்டும் இல்ல உன் மாமியாருக்கு கொடுப்பேன். அதுதான் ஆலயத்தை நம்ம தங்கி இருக்கும் போது, ஆலயத்துடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஆராதனைக்கு வரும்போது, நாம் ஜெபிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது, அவர் நம்மை ஆஸ்வதிப்பா, நம் மூலியமா உன் குடும்பத்தை ஆஸ்வதிப்பா, உன் மூலியமா மற்றவங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பா. கைதடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கடைசியாக பாருங்க, சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ரூத் எப்படிப்பட்டவ? கணவனை இழந்தவ, சாப்பாடு தண்ணி இல்லாதவ. அப்புறம் லாஸ்ட்ல என்ன சம்பவம்னா, 13 வசனம், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், திருமணம் பண்றார். திருமணம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானார். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். கைகத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாத்தீங்களா என்ன வார்த்தை? அதுக்கப்புறம் இந்த போவாஸ் என்ன பண்றாரு? ஒரு வயல்வெளிக்கு சொந்தக்காரனா எஜமான அந்த ரூத்தை, கணவனை இழந்த ரூத்தை திருமணம் பண்றாரு. திருமணம் ஆனோடைய கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அவள் கர்ப்பத்தில் இருந்து ஒரு ஆண் பிள்ளை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். கர்த்தர் தான் கொடுத்தாரு. பைபிள் இருக்க பாருங்க, கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிறாரு. அந்த பிள்ளையோட பேர் பார்த்தீங்கன்னா ஓபேல். ஓபத்துடைய பிள்ளை, அதுக்கு அடுத்த பிள்ளை ஈசாய். ஈசாயுடைய பிள்ளை கடைசியாக 8வது பேர தாவீது. தாவீதுக்கு கடைசியாக தாவீது வம்சத்துல பிறந்தவர் யாருன்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகத்தடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
பாருங்க, அந்த ரூத் என்பவர் யாரு? ஒரு மோவாபிய பெண். ஆனா ஒரு வார்த்தை சொன்னான், என் வீட்டுல கூட எல்லாரும் கைவிட்டான், என் கணவர் என்ன காப்பாத்துவார், அவர் என்ன கைவிட்டார். நீ ஆராதிக்கிற தேவனை நான் நம்புறேன், நீ ஆராதிக்கிற தேவனை நம்புறேன்னு சொல்லி அங்கிருந்து அந்த வயல்வெளியில இருந்து நம்பி வந்தவளுக்கு என்ன கிடைச்சது? முதல்ல தண்ணி, ரெண்டாவது உணவு, மூணாவது வேலை, நாலாவது நல்ல கனவை, அஞ்சாவது கடைசியா நல்ல குழந்தை. இதே போலதான் ரூத்துக்கு செய்த தேவன் நமக்கும் செய்வா. அல்லேலூயா. கர்த்தர் ரூத்தை ஆசீர்வதித்த தேவன். நம்ம ஆராதிக்க, நாம் தேவனை நம்பும் போது, இந்த வயல்வெளி ஆலயத்தில் நம்ம இருக்கும் போது, அவரை நாம் விசுவாசிக்கும் போது, அவரே சார்ந்து நாம் ஜெபிக்கும் போது, நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தண்ணீரை கொடுப்பா, நல்ல உணவை கொடுப்பா, நல்ல வேலையை கொடுப்பா, நல்ல வாழ்க்கையை கொடுப்பா, நல்ல எதிர்காலத்தை கொடுப்பா. இழந்தது எல்லாவற்றையும் எப்படி ரெட்டதிரையா கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு கசப்பான வாழ்க்கை இன்பமாய் மாற்ற தேவனாலே முடியும். அணைந்து போகிற விளக்கை ஏற்ற தேவனாலே முடியும். அவரை நம்பணும். கர்த்தர் நம்ம எப்பவும் என்ன பண்ண பாருங்க, ஒரு கணவனை கொடுத்து, வேலையை கொடுத்து, பிள்ளையை கொடுத்தார். ஆனா நெகட்டிவ் என்ன பேசினா பாருங்க, அப்படிதான் நம்ம எப்பவுமே பேசக்கூடாது. நம்ம வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவரை துதிக்கணும், தாழ்ந்திருக்கும் போது ஆண்டவரை துதிக்கணும். எப்பவுமே நம்ம வாயில இருந்து கர்த்தரை முறுமுறுக்கிற வார்த்தை வரவே கூடாது. அதான் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அதிலே கொடுத்திருக்க பாருங்க, நாம் செய்கைக்கு தக்க பலனை. ஆண்டவர் நம்பி நம்ம ஆலயத்து வரும்போது, ஜெபிக்கும் போது, விசுவாசிக்கும் போது, நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது, இந்த ஆலயத்தை நிலைத்திருக்கும் சொல்றாரு. நம்ம ஆண்டவருக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக காணிக்கை தசமம் தாங்கும் போது சொல்றாரு, கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டைக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால நிறைவான பலன் கிடைப்பதாக. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் விசுவாசத்தோடு நம்ம சொல்லுவோமா? என் செய்கைக்கு தக்கதாக, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய செட்டைக்கு அடைக்கலமாய் வந்த, சொல்லுங்க எனக்கு, சொல்லுங்க எனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. கைகத்தடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஆண்டவரை நம்பி அவருக்காக நம்ம எதை செய்தாலும் சரி, அவருக்காக நம்ம வாழ்வது, அவருக்காக நம்ம ஜெபம் பண்ணுவது, பைபிள் படிப்பது, ஊழியத்துக்காக நம்ம காணிக்கை தசம தாங்குவது, ஆண்டவருக்காக மற்றவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்வது, மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு நிறைவான பலன். ரூத்துக்கு மட்டும் இல்ல, நமக்கும் அதை செய்வார். அல்லேலூயா. அதுதான் முதல் வார்த்தை சொன்னேன், தேவ அன்பு சகலத்தையும் நம்ம எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்ம அவர் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டார், அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கையை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தருக்காக நம்ம